தன்னை எதிர்த்து கட்சி தொடங்கிய கமலஹாசனை தன்னுடைய அதிகாரத்தால் அவரது போர்வாலை மழுங்க செய்தவர் ஸ்டாலின். கமலஹாசன் பிறந்தநாள் விழாவிற்கு தன்னுடைய குடும்பத்துடன் சென்றவர் கட்சிக்காக உழைத்த தொண்டர்கள் இல்லத்திற்கு ஸ்டாலின் செல்லவில்லை. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் குற்றச்சாட்டு. இன்றைக்கு திமுகவின் ஆட்சியின் சாதனையால் சிலரை தூங்க விடாமல் செய்கிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்றைக்கு நீங்கள் தான் பொதுமக்கள் அனைவரையும் தூங்க விடாமல் செய்து சாதனை படைத்து வருகிறீர்கள். கடுமையான அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, கட்டுமான பொருள் விலை உயர்வு, குப்பை வரி உயர்வு, ஆம்னி பஸ் கட்டண உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, பாட புத்தகம் விலை உயர்வு, டாஸ்மாக் விலை உயர்வு என விலைவாசி உயர்வால் சாதனை படைத்து இன்றைக்கு பொதுமக்களின் தூக்கத்தை நீங்கள் தொலைத்து உள்ளீர்கள். சட்ட ஒழுங்கு சீர்கேட்டினால் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பள்ளிக்கு செல்லும் சிறுமி முதல் மூதாட்டி வரை பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, தொடர்ந்து கட்ட பஞ்சாயத்து, சட்ட ஒழுங்கு சீர்கேட்டால் அப்பாவி மக்கள் தூக்கத்தை தொலைத்து தவித்து வருகிறார்கள். ஆண்டுக்கு ஆண்டு கடன் சுமை உயர்ந்து கொண்டு வருகிறது. அதை பற்றி நீங்கள் கவலைப்படவில்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தீர்கள். அதில் மாணவர் வாங்கிய கல்வி கடன் ரத்து, பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம், 100 ரூபாய் கேஸ் மானியம் வழங்குவோம், நீட் தேர்வை ரத்து செய்வோம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம், கூலியை உயர்த்துவோம், தானிய சேமிப்பு கிடங்குகளை உருவாக்குவோம், கச்சத்தீவை மீட்டு தமிழக மீனவர்கள் உரிமையை காப்போம், நெசவாளர்களுக்கு குறைந்த விலையில் நூல் வழங்குவோம், மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரி அமைப்போம், கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலில் சேர்ப்போம், தமிழகத்தில் அரசு காலி பணியிடங்களை நிரப்புவோம், தனியார் வேலை வாய்ப்பில் 75% தமிழருக்கு வேலை வழங்க சட்டம் இயற்றுவோம். இப்படி கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி இன்றைக்கு தமிழக மக்களின் தூக்கத்தை தொலைத்துள்ளது ஸ்டாலின் அரசு. இன்னும் 4 மாதம்தான் இறுதிக்கட்ட ஆட்சி. ஆனால் இன்றைக்கு நாள்தோறும் பல கோடி ரூபாய் முறைகேடு புகார் வருகிறது. இந்தியாவிலேயே முறைகேடு நடைபெறும் மாநிலங்கள் பட்டியலில் முதன்மை மாநிலமாக தமிழகம் முதலிடம் பிடித்து உள்ளது. பள்ளிக்கரணையில் உள்ள சதுப்பு நிலக்காடுகளில் 100 கோடி லஞ்சம் பெற்று 16.77 ஏக்கர் நிலங்களை தாரை வார்த்தது. அதேபோல நகராட்சி குடிநீர் வழங்கல் துறையில் 2538 பேர் பணி நியமனம் செய்யப்பட்டு அதில் பல 100 கோடி முறைகேடு. இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை ஆதாரத்துடன் தமிழக காவல்துறைக்கு கடிதம் எழுதியுள்ளது. அதேபோல கனிம வள கொள்ளை, கட்டுமானத்தில் முறைகேடு, மதுபானத்தில் முறைகேடு, இப்படி முறைகேட்டால் திராவிட மாடல் ஆட்சியால் மக்கள் தூக்கத்தை தொலைத்து இருக்கிறார்கள். தஞ்சை மாவட்டத்தில் டெல்டா பகுதிகளில் பெரும் குளறுபடியால் அறுவடை செய்த நெல்கள் எல்லாம் மழையில் சேதமாய் வீணாகி போயின. இதனால் விவசாயிகள் தூக்கத்தை தொலைத்து விட்டனர். இன்றைக்கு தன்னை எதிர்த்து கட்சியை தொடங்கிய கமலஹாசனிடம் என் அன்பால், தன் அதிகாரத்தால் அவரின் போர்வாலை மழுங்க செய்துவிட்டார். அரசியல் வியூகம் என்று நீங்கள் சொன்னாலும் தன்னுடைய தொண்டர்களின் அக்கறைக்காக நேரத்தை நீங்கள் சொல்லிவிட்டீர்களா? இப்படி எதிர்க்கட்சிகள் போர்வாலை மழுங்க செய்கிற காட்டும் அக்கறையில் இன்றைக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் கமலஹாசன் பிறந்தநாள் விழாவில் அவரது வீட்டோடு சென்று விருந்து சாப்பிட்டு வந்தீர்கள். ஆனால் இதே திமுகவிற்கு காலம் காலமாக உழைத்த தொண்டர்கள், நிர்வாகிகள் இல்லத்திற்கு நீங்க இது போன்று வரவில்லை. உங்களின் தோல்வியான பெயலியர் மாடல் அரசை திசை திருப்ப எதிர்க்கட்சிகளில் போர்வாள்களை இது போன்ற அரசியல் அதிகாரங்களை வைத்து மழுங்க செய்ய உள்ளீர்கள். அதே போல ஏவா வேலுவும் திறமை எங்கு இருந்தாலும் ஸ்டாலின் பதவி தருவார் என்று புகழ் பாடுகிறார். ஆனால் இன்றைக்கு இந்த அதிகாரத்திற்கும் அடக்குமுறைகளுக்கும் மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க தயாராகிவிட்டார்கள். 2026 ஆண்டில் எடப்பாடியார் தலைமையில் தமிழகத்தின் அம்மா ஆட்சியை மலர செய்ய மக்கள் தயாராகிவிட்டனர். நீங்கள் எத்தனை போர்வாள்களை மழுங்க செய்தாலும் அதிமுக நிச்சயம் மலரும் என கூறினார். மீட்க இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி நிறைவடைவதற்கு இன்னும் 4 மாதங்களிலே உள்ள நிலையிலே இறுதி கட்டத்தில் உள்ள ஆட்சியின் மீது நாள்தோறும் கூறப்படும் பல கோடி ரூபாய் முறைகேடு புகார்கள், இந்தியாவிலே முறைகேடு புகார்கள் புரையோடி போயிருக்கும் மாநில பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துவிடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அக்டோபர் மாத இறுதியிலே சென்னை பள்ளிக்கரணையிலே உள்ள சதுப்பு நிலத்திலே சட்டத்தை மீறி 100 கோடி ரூபாய்க்கு மேல் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தனியார் கட்டுமான நிறுவனம் ஒன்றிற்கு 14.7 ஏக்கர் நிலத்தை திமுக அரசு தாரை வார்த்துள்ளது.
இந்த நிலையிலே அமைச்சர்கள் KN நேரு தலைமையில் உள்ள நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2538 பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள விவகாரத்தில் பல 100 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை காவல்துறை தலைமை இயக்குநருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. கடந்த 4.5 ஆண்டுகளிலே கனிம வள கொள்ளை போனது, மின்சார கொள்முதலிலே முறைகேடு, கட்டுமான அனுமதியிலே முறைகேடு, புதிய பேருந்து கொள்முதலிலே முறைகேடு, மதுபான முறைகேடு என்று எங்கும் எதிலும் முறைகேடுகள் நிரம்பி இந்த ஸ்டாலின் ஆட்சியில இன்றைக்கு திராவிட மாடல் அரசு மக்களின் தூக்கத்தை தொலைத்த அரசு. இதோடு தஞ்சை டெல்டா மற்ற இடங்களிலே தமிழக அரசு கொள்முதல் செய்வதில் பெரும் குளறுபடி ஏற்பட்டதால் அறுவடை செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்படாத நெல் மழையால் நினைந்து பயிராக முளைத்த காட்சிகள் விவசாயிகளை வேதனை செய்திருக்கிறது. மதுரையிலே கூட நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடப்பட்டு விவசாயிகள் இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் ஏன் இன்றைக்கு நான் சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னால், இதையெல்லாம் தூக்கத்தை தொலைத்திருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள். ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்கிற அந்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய வழித்தோன்றலாக இன்றைக்கு தன்னை எதிர்த்து கட்சியை தொடங்கிய கமலஹாசன் அவர்களுக்கு தன்னுடைய அன்பாலும் அதிகாரத்தாலும் அந்த போர்வாளை இன்றைக்கு மழுங்க அடிய செய்திருக்கிறார்கள். தன்னுடைய அரசியல் வியூகத்திலே அவர் இன்றைக்கு தன்னுடைய தொண்டர்களை வளர்ப்பதிலே அவர் காட்டுகிற அக்கறையும் அவர் செலவிடுகிற நேரத்தை காட்டிலும் தன்னை எதிர்க்கின்ற போர்வாள்களை எல்லாம் மழுங்க செய்கின்ற அந்த பணியிலே அவர் காட்டுகிற அக்கறை தான் ஒட்டுமொத்த குடும்பமும் கமலஹாசன் அவர்கள் உடைய பிறந்த நாள் விழாவிற்கு வீட்டோடு சென்று விருந்து சாப்பிட்டு விட்டு வந்திருக்கிறார்கள். இது ஸ்டாலின் அவர்களுடைய பழக்கம் என்று நாம் கடந்து போய்விட முடியாது. அவருக்காக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக காலங்காலமாக உழைத்த ஒரு நிர்வாகியுடைய ஒரு கட்சியினுடைய தொண்டருடைய இல்லத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் செல்லவில்லை. அவருடைய எண்ணமெல்லாம் இன்றைக்கு தன்னுடைய இந்த மக்கள் விரோத தோல்வி ஃபெயிலியர் மாடல் அரசை திசை திருப்புகிற வரையில இன்றைக்கு தன்னை எதிர்த்து குரல் கொடுக்கிற, தன்னை எதிர்த்து அரசியல் செய்கிற, தன்னை எதிர்த்து களம் காண்கின்ற, தன்னை எதிர்த்து மக்களை திரட்டுகிற அந்த போர் வாள்களை எல்லாம் இன்றைக்கு தன்னுடைய அன்பாலும் அதிகாரத்தாலும் ஆட்சியிலே இருக்கக்கூடிய அந்த வித்தைகளாலும் அந்த போர் வாள்களெல்லாம் மழுங்க செய்து அடித்திருக்கிறார்கள். அதை மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்ற வகையிலே அவர் செல்கிறார். நேற்று கூட ஏவா வேலு அவர்கள் திறமை எங்கிருந்தாலும் அவர்களுக்கு பதவி தருபவர் ஸ்டாலின் என்று மதுரையிலே மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் புகழ் பாடியிருக்கிறார்கள். ஸ்டாலின் புகழ் பாடியிருக்கிறார்கள். ஆகவே அதிகாரத்தை காட்டி நீங்கள் அடக்குமுறையை செய்கிற அந்த சர்வாதிகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மக்கள் விழித்தெழுந்திருக்கிறார்கள். தூக்கத்தை தொலைத்த மக்கள் வருகிற 2026 தேர்தலில் இன்றைக்கு மக்களை காக்க தமிழகத்தை மீட்க புரட்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த அவருடைய தலைமையில மீண்டும் மக்களாட்சி மலரச் செய்திட இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆகவே எத்தனை போர்வாள்களை நீங்கள் மழுங்க செய்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய போர்வாளாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் களத்தில் நின்று போராடி போர் புரிந்து மக்களுக்கான உரிமையை மீட்டெடுப்பதிலே மாபெரும் வெற்றி வாகை சூடி வெற்றி சரித்திரம் படைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.